ஹாய், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா இன்றைக்கி மெக்டொனால்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டோர் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரை நம்ம விசிட் பண்ணலான்னு தான் வந்திருக்கோம். கிச்சன் எப்படி இருக்குது, இங்கே வேலை செய்கிறவங்க எப்படி இருக்காங்க, உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அதை பார்க்கலான்ட்டு. இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா மதுநந்தபுரத்தில் குன்றத்தூர் மெயின் ரோட்டில் வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க போகலாம். கூட இந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் வந்து இருக்காங்க மெக்டொனால்ட்ஸ் இங்கே. ஹாய்க்கா. ஹாய். உங்கள் நேம்? சந்தியா. ஓகேக்கா. இங்கே என்ன ப்ராசஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமராக என்ட்ரு ஆன அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்து இது வந்து எஸ்ஓகேன்னு சொல்லுவோம். எஸ்ஓகே செல்ஃப் ஆர்டரிங் கேஸ் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேனிங் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா மெக்டொனால்ட்ஸ் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் இப்போது ரீசெண்டாக லாயல்ட்டி ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மெக்டொனால்ட்ஸ் இந்தியா ஆப்னு சர்ச் பண்ணாலே கிடைக்கும். அதில் போய்ட்டு இந்த ஆப் லாகின் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது உள்ளே போனீங்கன்னா MYMன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா யூ கெட் அ சம் கோடு. அதை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி ஆட் ஆகும். அதே ஆப்லேயும் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆக சர்டன் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில ஆர்டரிங் ப்ராசஸ்னால் ஆக்சுவலாக இது வந்து கஸ்டமர் தான் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே. ஓ, எல்லாம் காம்போ அதெல்லாம் காட்டிடும். எல்லாமே இதிலே காட்டும். ஓகே. ஸோ நீங்கள் இதில் கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் இங்கே பே பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இல்லைன்னா உங்கள்கிட்ட கேஷ் பே பண்ண போகிறீங்கன்னா இல்லை கேஷ் பே அட் கவுண்டர்னும் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு உங்கள் விஷ் லிஸ்ட் படி ஆர்டர் பண்ணிவிட்டு பே அட் கவுண்டர் கொடுத்து பில் வரும். இங்கே உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வரும். அந்த ரெசிப்ட் எடுத்து போய் கவுண்டரில் கொடுத்தீங்க. எந்த மாதிரி இருக்கும்க்கா? ஆஃபர்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா மோஸ்ட்லி அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். ஸோ இங்கே நம்ம வாங்குறதுக்கும் அந்த ஆப் மூலயமா இருந்து ஆஃபர் ரெடீம் பண்ணுறதுக்கும் காஸ்ட் சேவ் ஆகும் உங்களுக்கு வரும் இல்லையா? அந்த பில்லை வந்து இங்கே ஆர்டர் டேக்கர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க அது பில் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டோம்னா இது ட்ராக்கர் நம்ம கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ராக்கரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டேபிளை வச்சு உட்காந்துருவோம். சப்போஸ் டேக் அவுட்னா டேக் அவுட் கொடுத்து டேக் அவே பண்ணிக்கலாம். ஸோ டைன்னா ஸோ டேபிள் லொக்கேட்டர் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து இது டேபிள் வச்சு உட்காந்துனா இந்த ட்ராக்கர் எங்க இருக்குன்னு இதுல காமிச்சிடும். எந்த ஜோன்ல இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிடும். ஸோ அதை வச்சு எடுத்து வந்து சர்வ் பண்ணிடுவாங்க. சரி. ஸோ இங்க வந்து மஃபின்ஸ், பேஸ்ட்ரீஸ். ஸோ இங்கே வந்து காஃபிக்கு வந்து நாங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ மீலில் வந்து இந்த கோக்லாம் தரீங்களா? அதுக்கு பதிலாக இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்மூத்திஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து லெமனேட் இருக்குது, சில்லர்ஸ் இருக்குது, ஸ்ட்ராபெரி சில்லர், ஆப்பிள் சில்லர், க்ரீன் ஆப்பிள் சில்லர்ஸ் இருக்குது. அது கூட நீங்கள் வந்து ஓகே. ஸோ இது டிரான்ஸ்போர்ட்ரு. ஓகே. இதில் தான் வந்து பர்கர்ஸ் மேலே கிச்சன் இருக்குது. ஓ, மேலேருந்து எல்லாமே கீழே வரும். ஓகேவா? ஸோ இது வந்து சென்னையில் ஒரு சர்டைன் ஸ்டோரில் தான் இருக்குது. எல்லா ஸ்டோர்லையும் இந்த மாடல் கிடையாது. ஸோ இங்கே வந்து இந்த மாடல் தான். மேலே கிச்சனு, மேலே ப்ரிப்பேர் பண்ணுற பர்கர்ஸ் இது வழியாக தான் கீழே வரும். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் வேட். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கேஸ் வேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வர ஸ்டோரில் எல்லாமே எலக்ட்ரிக் வேட் தான் வருது. இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தனியாக தான் ஸ்டோர் பண்ணுவோம். இங்கேருந்து எடுத்து டைரெக்டாக போட்டு குக் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஆஸ் பர் கஸ்டமர் டிமாண்ட் அதுக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ஃப்ரைஸ் வந்து சாகி ஆயிடுச்சுன்னா நமக்கு தெரியும். அது இல்லாமல் இங்கே ஹோல்டிங் டைம் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அந்த ஃப்ரைஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுவோம். பார்ட்டி ஹாலு. ஸோ கிட்ஸ் வந்து நிறைய கிட்ஸ் வந்து மெக்டொனால்ட்ஸில் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ தட்ஸ் வை வி ஹாவ் செப்பரேட் பார்ட்டி ஹால் இன் ஆல் அவர் ஸ்டாண்டர்ட் ஸ்டோர்ஸ். பார்ட்டி ஹாலுக்கு வந்து சர்டைன் பேக்கேஜஸ் இருக்குது. மோஸ்ட்லி கஸ்டமர் வந்து குரூப் ஆஃப் கஸ்டமர் வராங்க, ஒரு 25 பீப்புள் வராங்க. அந்த மாதிரி வரும்போது நாங்கள் வந்து ஹாலுக்குன்னு எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ்க்கு மேலே போகுது அந்த மாதிரினா தான் 500 எவ்ரி ஹவருக்கு 500 அந்த மாதிரி சார்ஜ். ஓகே. ஸோ இங்கே கிச்சன் வந்து மேலே இருக்குது. ஆல்சோ ஃபார் மோர் சீட்ஸ் யூ கேன் கோ அப். இப்போ வந்து மேலே கிச்சனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நான்வெஜ் தனியாக இருக்கும், வெஜ் தனியாக இருக்கும். ஸோ சேம் உள்ளே ஸ்டோர் பண்ணுறது தான் எல்லாமே அப்படி தான். நான்வெஜ் தனியாக ஸ்டோர் பண்ணுவோம், வெஜ் தனியாக ஸ்டோர் பண்ணுவோம். குக் பண்ணுறது எவ்ரி திங் வாட் எவர் நான்வெஜ் தனியாக வெஜ் தனியாக தான்.
ஓகேவா? இது பாட்டி குக் பண்ணுறது. ஸோ இது பஃபெட் ஃப்ரைட் சிக்கன். ஸோ ஃப்ரைட் சிக்கன் இந்த மஷினில் தான் குக் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். ஃப்ரைட் சிக்கனே இந்த மஷின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இதில் தான் குக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து பாட்டி ஸ்டோர் பண்ணுற இடம். நாங்கள் குக் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதோட செகண்டரி ஷெல்ஃப் லைஃப்லாம் இதெல்லாம் வரும். ஸோ ஒன்ஸ் இது வந்து எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னா இது இண்டிகேஷன் காட்டும், நாங்கள் எடுத்து அது வேஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி ரீலோட். lettuce, ஆனியன், டொமேட்டோ, பர்கருக்கு யூஸ் பண்ணுற காண்டிமெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த டேபிள் வந்து எப்போவுமே ஹீட்டாக தான் இருக்கும். அது தவிர்த்து இது பன் டோஸ்டர் அண்ட் பன் ட்ராலி. ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் ஹோல்டிங் டைம் எல்லாமே காட்டும். இந்த பக்கம் வெஜ் பேட்டி எல்லாமே குக் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் தனித்தனியாக வச்சிருக்கோம். எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். வெஜ் தனியாக, நான்வெஜ் தனியாக. இங்கேயும் அதே மாதிரி இருக்குமா? ஆமாம், இங்கேயும் அதே மாதிரி தான். இது மெக் டெலிவரி சிஸ்டம். ஸோ இங்கே ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அது இல்லாமல் மெக்டொனால்ட்ஸ் ஆப். ஸோ நியர்பை ரெசிடென்ஷியலில் ஸ்டே பண்ணியிருக்கவங்க மெக்டொனால்ட்ஸ் டெலிவரி ஆப் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு குயிக்காக ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோனா ரைடர் எப்போ வருவாங்க போவாங்கன்ற ஷியூரிட்டி எங்களுக்கு கிடைக்காது. பட் மெக்டொனால்ட்ஸ் ஆப் மூலியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணால் உங்களுடைய ஆர்டரோட ட்ராக்கிங் வந்து எங்களால் ஈஸியாக பார்த்து சொல்ல முடியும். இது கரெக்டாக எங்கேக்கா இருக்குது இந்த லொக்கேஷன்? இந்த பக்கத்தில் இந்த போரூர்லேருந்து வந்தோன்னா இது வந்து குன்றத்தூர் மாங்காடு ரோடு இது. ஸோ இது வந்து ஒரு கனெக்டட் ரோடு மாதிரி. வலசர பக்கத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா அந்த போரூர் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா இது குன்றத்தூர் ரோடு, குன்றத்தூர் முருகர் கோயில் போகிற ரோடு தான். ஸோ இங்கே வந்து ஃபேமஸாக என்னன்னா பாய்க்கடை, போரூர் பாய்க்கடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாப்பிங்க்கு முன்னாடி ஸ்டாப்பிங்கு மதனந்தபுரம் இது. ஸோ இங்கே தான் பக்கத்தில் ஓப்பன் ஆச்சுது. இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 19 இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆஃபர்ஸ்லாம் என்னக்கா போகுது இப்போ? ஆஃபர்ஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போகுது. ஸோ ஏற்கனவே நான் உள்ள மென்ஷன் பண்ண மாதிரி ஜிமெயில் ஆஃபர்ஸ், அதாவது மெக்டொனால்ட்ஸ் ஆப்பில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வெல்கம் ஆஃபர்ஸ் சொல்லிட்டும் கேப்பச்சினோ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் போய் ஸோ இங்கே வந்து மெக்டொனால்ட்ஸில் இருக்கிற ஆல்மோஸ்ட் ஒரு 30+ அவுட்லெட்ஸ் இருக்குது சென்னையில். எல்லா அவுட்லெட்ஸ்லுமே வந்து வேகன்சிஸ் இருக்குது. நானும் வந்து ஒரு நார்மல் க்ரூவாக வந்து 18 years old எனக்கு அப்போ தான் ஜாயின் பண்ணேன். 2012 ஜாயின் பண்ணேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வேலை பிடிச்சி போய் இங்கே வந்து க்ரோத்தும் கொடுக்குறாங்க நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து. ஸோ இங்கே வந்து க்ரோ ஆகிட்டு ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருக்கேன். ஸோ இங்கே வந்து இவங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. ESI, PF, மெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருக்கேன் நான். ஸோ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, மெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருக்கேன். ஸோ அது மாதிரி எம்ப்ளாயிக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சேஃப்டி பிளேஸ் ஃபார் உமன் வந்து நான் வந்து இந்த மெக்டொனால்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா 12 years தான் வந்து ஒரு உமன் வந்து ஒரே இதில் இருக்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட எல்லாம் கேட்டால் தெரியும், நிறைய இடத்துல நிறைய நடக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் இங்கே இல்லை. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எனக்கு அப்படி எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்து ஜாப் வேகன்சிஸ் நிறைய இருக்கு. ஆனால் அதுவும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலையும் புது சிட்டிஸில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மதுரையில் ஓப்பன் பண்ண போகிறாங்க, புதுச்சேரியில் ஏற்கனவே ஒன்று இருக்குது, இப்போ அகைன் இன்னொன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ சென்னையிலையும் நிறைய ஹை சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே, அதாவது ஹை பீக் ஏரியா இருக்கு இல்லையா, எல்லா ஏரியாலுமே ஓப்பன் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? அதில் ப்ரௌன் சொல்லுறியா? போடு போடு. ஒன்று போதுமா? இதுமாதிரி நான் வந்து இங்கே மெக்டொனால்ட்ஸ் வந்திருந்தோம். இங்கே வந்தோடனே ஸ்பைசி ப்ரீமியம் எனக்கு பிடிக்கும். நான் இது வரைக்கும் 3 பிரான்ச்சில் சாப்பிட்ருக்கேன். அதுமாதிரி கேப்பச்சினோ பிடிக்கும், கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 சாப்பிட்டு சும்மா உட்காந்து இருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா முகிலோகம் மெக்டொனால்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்டாக லொக்கேஷன் எனக்கு தெரியாது. லொக்கேஷன் என்ன கமெண்ட்டில் கேளுங்க, போட்டு வர்றோம். நல்லா இருக்கு.